வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது மேகி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ அதுக்கு முதல்ல பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், அடுத்து 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தண்ணியே சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ மூடி போட்டுடலாம். ஸோ அந்த 5 மினிட்ஸில் இடையில லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து மசாலா பவுடர்லாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி சேர்க்க போகிறேன். அதனால் அந்த மேகி பேக்கெட்டில் இருக்கிற அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காய்க்கு தேவையான மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இது நல்லா வேகிறதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காயோடு சேர்ந்து மசால் பவுடரும் நல்லா குக் ஆகணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இதையுமே மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மசால் பவுடர் வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேகி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி போடுறேன். ஸோ அந்த மேகியை நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸோ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ மேகியுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மேகியுமே இப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து டேஸ்ட்டுக்காக 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. ஸோ ஈஸியான மேகி ரெசிபி. ஸோ மேகியே நல்லா ஹெல்த்தியாக பண்ணித்தரணுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.